மத்திய அரசு, குடியரசுத் தலைவர், ஆளுநர் இவங்களுடைய நடவடிக்கைகள் தான் இந்த சிக்கலுக்கே காரணம் அப்படின்னு விமர்சனம் வருது இல்ல. அவங்க எல்லையை தீர்மானிச்சு வேலை செஞ்சிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்க போறது இல்ல. இதுவுமே ஒரு தரப்பு இதுவா இருக்குன்னு நான் பாக்குறேன். காரணம் என்னன்னா, அவங்க எனக்கு இதுல உடன்பாடு இல்லைன்னு ஒரு கவர்னருக்கு சொல்ல ரைட்ஸ் கிடையாது. நான் மெஜாரிட்டியோட வந்துட்டு நான் என்ன சொன்னாலும் என்னுடைய சட்டமன்றத்தில் சொல்லலாமே சார், சொல்லலாமே. இல்ல ரமேஷ் சேதுராமன், சட்டத்துல இடம் இருக்கு, ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கு. இந்த மசோதாக்களை ஏத்துக்கல, நான் ரிஜெக்ட் பண்றேன்னு சொல்ல அதிகாரம் இருக்கு, குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. சொல்ல முடியும்? முதல் தடவையே சொல்லிட முடியுமே, முதல் தடவையே சொல்லிட முடியுமே. முதல் தடவை சொன்னதுக்கு அப்புறம் ரெண்டாவது வாட்டியும் திரும்ப பண்ணி அனுப்பும் போது அதுக்கான ஸ்கோப் என்ன? ஏத்துக்கதான் வேணும். அரசியலமைப்பு சட்டம் அப்படிதான் சொல்லுது. அதுதான் பிரச்சனைன்னு சொல்றேன் நான். அரசியலமைப்பு சட்டத்தை தானே திருத்தணும். இப்போ இல்ல ஒரு நிமிஷம் அரசியலமைப்பு சட்டத்தை தானே நம்ம அவங்களுடைய ஸ்டாண்டே எப்படி இருக்குன்னு பார்க்கணும். விவகாரமே எடுத்துப்போமே, இதுல எத்தனை பேர் இன்னைக்கு இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட பத்தி பேசியிருக்காங்க, பண்ணிருக்காங்க, எல்லாமே இருக்கு. அதுல சுப்ரீம் கோர்ட் அதை சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க என்னென்னலாம் சொல்றாங்கன்னு பாருங்க. அதுல அங்க உங்களுக்கு அந்த போர்டுல இந்துக்கள், அதாவது முஸ்லிம் சாராதவர்கள் இருக்கக்கூடாது. பொதுவா நம்ம பார்த்தா ஒத்துப்போம். ஆனா லேண்ட் டிஸ்பியூட்னு வரும்போது பாதிக்கப்பட்டவர்கள் ஒருவேளை இந்துக்களாக இருந்தால், நான் கேட்கறது திரும்ப, அது லேண்ட்னா அவங்க ஓனர் கிடையாது. ஒருவேளை பாதிக்கப்பட்டவர்கள் இந்துக்கள் ஆக இருந்தால் அவங்களுக்கு பேசுறதுக்கு நீதிமன்றம் முடிவெடுக்க போகுது. அதுல ஏன் ஒரு நிமிஷம், அதுதான் பிரச்சனையே. இதே நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, கடந்த காலங்கள்ல பராத் ஹக்கீம்ன்றவர் தான் சேர்மன் தாரகேஸ்வர் டெம்பிள் போர்ட்ல இதுவா இருந்தாரு. அதே மாதிரி இந்த மகா கும்பமேளா சொல்ல அதுக்கு முன்னாடி நடந்த கும்பமேளா சமாஜ்வாதி பார்ட்டி இதுல நடந்தப்போ ஆசம் கான் தான் அதுக்கு சேர்மேனா இருந்தாரு.